திரு சத்யன், நீங்கள் இது மாதிரி வீக்குங்கிற விமர்சனங்கள்லாம் தவறு, ஆப்பர்ச்சுனிஸ்ட்ங்கிற விமர்சனங்கள்லாம் தவறு, சூழல் அந்த மாதிரி திரு பிரபாகருடைய வியூவும் கேட்டிருப்பீங்க. நான் அதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட விளக்கிடுறேன். அதுக்கு முன்னாடி எடப்பாடியார் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து எதை கேள்வி கேட்டிருக்காரான்னு டக்குன்னு போகிற போக்கில் அப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சொன்னார். நாங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது தான் காவிரி மேலாண்மை ஆணையம் அமையப்பெற வேண்டும் என்று எடப்பாடியின் உத்தரவின் பேரில் 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கணும். கூட்டணி கட்சியா இருந்தாலும் உங்களுக்கு நெருக்கடி அப்ப காப்பாத்தீங்கன்னு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவதூறு வழக்கை தொடுத்த உச்சநீதிமன்றத்தில் நீட்டு விலக்கு பெற முடியாது, நீட்டு தேவைன்னு பாஜக ஸ்டாண்ட் அப்படி இருக்கும்பொழுது கூட அந்த கொள்கை முறை இருந்தால் கூட நீதிமன்றத்தில் இருந்தால் கூட 7.5% உள்ஒதுக்கீடு முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரத்தில் எடப்பாடியார் கொடுத்தாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்லாத வேளாண் பாதுகாப்பு மண்டலம் நாம் கொடுத்த அழுத்தத்தில் வந்துருக்கு. அதனால் தமிழருக்கும் தமிழரின் உரிமைக்கும் குரல் கொடுத்தது அஇஅதிமுகங்கிறது வரலாறு. இப்போ அடிப்படையாக ஒரு விஷயம், இவர் என்ன சொல்கிறாரு, கொள்கை சார்ந்த கூட்டணி. இதானே மரியாதைக்குரிய பாவலன் அவருடைய கருத்து என்ன? நாங்கள் வந்து கமாண்டிங் பிளேஸுக்கு போகணும், டிமாண்டிங் பிளேஸ் இருக்க முடியாது, ஆனால் கொள்கை சார்ந்த கூட்டணி அப்படிங்கிறதானே சொல்கிறாரு. இது கொள்கை சார்ந்த கூட்டணி மட்டும் இல்லை, சந்தர்ப்பாதம் இல்லை, இது ஒரு அரசியல் வியாபாரங்கிறதுக்கு ஒரு முழு உதாரணமாக இப்போ 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். மரியாதைக்குரிய சகோதரர் பாவலன்ட்ட என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், இவருடைய கொள்கையில் தமிழ் தேசியம்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னன்னு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். பாவலன் சார், நீங்கள் தான் சொல்லணும். தமிழ் தேசியம் அவர்களுடைய கொள்கையில் மாநாட்டில் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. தமிழ் தேசியத்தை வந்து 2 விதமாக பார்க்கணும். ஒன்று தனித்தமிழ்நாடு, அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் என்பது தனித்தமிழ்நாடு தான். இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பிரிவு நீங்கள் சொல்லலையே, அது வந்து சாத்தியம் கிடையாது, அது சாத்தியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் மொழியை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை வந்து தமிழை வந்து கல்வி உரிமையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை. தமிழ்நாட்டின் உரிமைகள் இருக்குல்ல, ஆற்றுநீர் உரிமை, மொழி உரிமை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறைகள் தனியார்மயமாகக்கூடாது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பான வேலைவாய்ப்புக்கு பாதுகாப்பானது. இப்படி ஏராளமான செயல் திட்டங்களுக்கு இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்றது. குறிப்பாக வந்து தேசிய இனங்களின் கூட்டமைப்பு தான் இந்திய ஒன்றியம். தமிழ்நாடு தமிழர்களுடைய ஒரு தேசிய இனம். இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம சொல்லலாம். இது ஒரு கூட்டாட்சி தான். அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 11 கொஞ்சம் இடைமறிச்சிக்கலாமா? சொல்லல, நான் முடிச்சு தெளிவாக சொல்றேன். மாநிலங்களும் இந்திய ஒன்றியம் இணைந்தே நடத்துறதா கூட்டரசுன்னு சொல்லி அம்பேத்கர் என்டாஸ் பண்ணியிருக்காரு, அவர் அரசியல் சட்டம் சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளோட கொள்கை தமிழ் தேசியத்தில் இவர் சொன்னது எதுவுமே இல்லை. என்ன நான் இப்போ சொல்றேன் கேளுங்க. தமிழ் தேசியம் விடுதலை சிறுத்தைகளோட குறிப்பில் தமிழ் மொழி பற்று ஒன்று, மாநில சுயாட்சி மற்றும் ஈழத்தமிழர் உள்ளிட்ட உலகத் தமிழரின் உரிமைக்கான ஆதரவு தான் இல்ல. ஈழத்தமிழர்கள் 1.5 லட்சம் தொப்புள் கொடி உருவங்களை கொண்டு குவிப்பதற்கு ராணுவ தளவாடம் நினைச்ச தமிழன விரோதி காங்கிரஸ் கூட்டணியில் போய் நீங்க எப்படி சேர முடியாது? இல்ல, இது ரொம்ப பழைய சிலபஸ். கொள்கை சார்ந்ததுன்னா அப்ப எங்க இருக்கு கொள்கை சார்ந்து? சரி, இப்ப இது விசிக இவங்க தூக்கி கொண்டாடின அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா போர் நடந்தால் மக்கள் சொன்னாங்க, பிரபாகரனை கைது செஞ்சு குற்றவாளிக்குள்ள ஏத்தி ஒரு கொள்கைனா தெரியாம அப்படி இருக்கக்கூடிய கட்சி விளக்க முடியாம வெறும் சந்தர்ப்பவாதம் மட்டுமல்ல, ஒரு அரசியல் வியாபாரமாக இருக்கக்கூடிய முடிவு தான் இது. ஆளுங்கட்சி சார்பாக முடிவு அரசியல் வியாபாரத்திற்கான முடிவு. ஆளுங்கட்சி சார்பாக நிகழ்ச்சி நிறைவு செய்யற தருவாரில் வந்திருக்கிறாரு பிரமுகர் ஜெகதீஷ பாண்டியன். ரொம்ப தாமதம் வந்திருக்கிறீங்க ஆளுங்கட்சி இல்லையா? தாவேகா வணக்கம், அன்பு வணக்கம். இப்போ என்ன விமர்சனம் வந்தது? திரு சேவன்லாம் கூட வச்சுட்டு இருந்தாரு விமர்சனம். இது வந்து இன்னும் கூட்டணியா ஏன் மாறல? விஜய் அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கூட நிற்கலையே, இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, ஏன் இன்னும் கூட்டணியாக உறுப்பினர்கள்? அப்படி கூட்டணியே உறுப்பினர்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் இனிமேல் தாவேக்காவோடு தான் எங்கள் அரசியல் பயணம் இருக்கும்னு சொல்லிட்டார். இது கூட்டணி இல்லைங்களா? அதாவது இது வந்து தேர்தலுக்கு பின்னால் நாங்கள் வந்து தேர்தலுக்கு முன்பே எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு அறிவித்த ஒரு கட்சி இதுதான். தொடர்ச்சியாக
விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இங்கே இருக்கிற மற்ற பிற இயக்கங்களும் அதிமுக திமுகவோடு இருந்தபோது கூட அவர்கள் இவர்களுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க பயன்பட்டார்களே ஒழிய இவர்களுக்கான உரிய அங்கீகாரத்தை தரவில்லை. யாரெல்லாம் எங்களோடு வருந்தாலும் பரவாயில்லை வரவில்லை என்றாலும் கூட, ஆனால் பாலிசி டிசிஷனாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை முடிவாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்று அறிவித்து வந்த பிறகு, நாங்கள் தனியாக 107 பேர் வென்ற பிறகு கூட எங்களுடைய ஆட்சி, ஏன்னா இங்கே வந்து பெரும்பான்மை என்பது 117க்கு மேலே எடுத்தால் தான், ஆனால் இருக்கிற கட்சிகளில் பெரும்பான்மை நாங்கள் தான். ஆனால் இவர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து கொண்டு இல்லை இந்த பெரும்பான்மையை தவிர்த்து விட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வர துடித்த போது சரியான நேரத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்கள், இந்த கூட்டணிக்கு பேர் என்ன? கூட்டணியினை இடதுசாரி சிந்தனையான தமிழ்நாட்டினுடைய நல அரசியலை பேணி காக்கக்கூடிய ஒரு ஏன் பேர் கூட வைக்கல? இல்லை, அதாவது கூடியாச்சு, நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி ஒன்று சொல்கிறேன், பேரில் ஒன்றும் இல்லை, உங்கள் செயல் என்னவா தான் இருக்குன்னு முக்கியம். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் கூட நாங்கள் தனித்து நிற்கிற போது அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு கூட்டிட்டு அதுக்கு பிறகு தான் பேர் வைப்பீங்க தானே? உறுதியாக இது நடக்கும். சரி, புரியுதுங்களா? உறுதியாக நடக்கும். ஓகே. இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் அதை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னா பேர் மட்டும் தான் பாக்கி செய்யும் சார். முழுமை அடைஞ்சாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இல்லை, காங்கிரஸ் வந்தாச்சு, இடதுசாரிகள் திமுகவோட இல்லை, இப்போ விசிகா உறுதியாக வந்தாச்சு. ஸோ ஒரு மதச்சார்பற்ற சக்திகள் எல்லாம் சேர்த்து ஒரு வலுவான அணி அமைச்சிட்டாளே. எங்கங்க கூட்டணி? கூட்டணிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு பேர் வச்சுதானே கூப்பிடுவாங்க. குழந்தை பிறந்தாச்சு பேர் வைக்கலன்னா என்ன அர்த்தம்? இல்ல, சில ஊர்கள்ல சில சமூகங்கள்ல ஒரு வருஷம் கழிச்சு பேர்லாம் வைப்பாங்க. எனக்கு தெரியும், குழந்தை நல்லா முதல்ல வளர்ப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு கூட காது குத்துவாங்க. இல்ல சில சமூகங்கள்ல 5 வருஷம் கழிச்சு கூட காது குத்துவாங்க. அது வேற விஷயம். அந்த மாதிரி தாவாக்கா இப்போ எங்களுக்கு காது குத்த வேண்டாம். ஏன் ஒரு கூட்டணி என்றால் அவங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன? அந்த கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் யார்? ஏன்னா அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இந்தி கூட்டணியில வந்து திமுகவும் இருக்க வேண்டும், தமிழக வெற்றி கழகமும் இருக்க வேண்டும். திமுக கூட்டணியில நாங்க தொடர்றோம்னு சொன்னாரு. 15 நாள் கழிச்சு நேத்தி வந்து நாங்க தமிழக வெற்றி கழக கூட்டணியில இருக்கோம்னாரு. இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 15/7/2025 அன்று சிதம்பரத்தில் வள்ளல் பெருமான் மணிமண்டபம் திறக்கும் பொழுது மீண்டும் திமுக ஆட்சி அமைய போகிறது. திமுகவிற்கு விடுகின்ற 100 வாக்குகளில் 25 வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் வாக்காக இருக்கும்னு சொன்னாரு. அந்த திருமாவளவன் அவர்களை நான் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறேன். எங்கே சென்றார்? திருமாவளவன் தம்பிட்ட கேட்பேன். அசோக் நகருக்கு வாங்க. அவர் வந்து 24 பார்க்கலாம். இருக்க வேண்டுமா? இல்ல, தலைவரை தேடிக்கொண்டிருக்கீங்களா? பாவலன் குறுக்க பேச வேண்டாம். நேற்று அவங்க தலைவரே அவங்க பேச விடல. அதே பாணியை இல்ல நான் தான் கேட்டேன். என்னதான் திட்டம், நீங்க என்னதான் திட்டம் குறுக்க பேச வேணாம். ஒரு வேண்டுகோள், அந்த திட்டம் எனக்கு திருப்பி விட்டுருங்க. நான் தான் கேட்டேன் பாவலன். ஒரு வேண்டுகோள். ஏன்னா ஆன்லைன்ல பேசுறதுனால என்னால ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அதனால ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க வந்து ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க. அந்த குழப்பத்துல திமுக கூட்டணியில தொடர்றோம், இந்தி கூட்டணியில திமுக தொடரணும்னு சொன்னதுக்கு திமுக சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. அது நல்லா நோட் பண்ணீங்க. திமுக தலைவரிடம் இருந்தோ திமுக 2ஆம் கட்ட தலைவரிடம் இருந்தோ எந்த ரியாக்ஷனும் இல்ல. அந்த சூழ்நிலையில ஐயோ திமுகவும் நம்மள கைவிட்டுச்சு, வெற்றி கழகமும் கைவிட்டுற போதோங்கிற பயத்துலதான் நேற்று திருமாவளவன் வெற்றி கழகத்தோடு பயணிக்கிறோம்னு சொன்னார். அதே நேரத்துல திருமாவளவன் சொன்னது உண்மைதான். நாங்கள் வெற்றி கழகத்தோடு, நாங்கள் விடுதலை சிறுத்தைகளோடு பயணிக்கிறோம்னு வெற்றி கழகத்திலிருந்து யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்களா? சொல்லுங்க. சரி, அது நீங்க ஏற்கனவே கேட்டுட்டீங்க. நீங்க கேட்டுட்டீங்க. இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறேன். நீங்க அது பிறகு சொல்லுங்க. நீங்க முன்னாடி சொன்னீங்களே இது திமுகவோட இருக்கிறோம் அப்படின்னு பொய்யா கோபால்ங்கிறாரு. அதான் நான் மறுபடியும் கேட்குறேன். அவர் அதுக்கு ரியாக்ஷன் வரலங்கிறதுனால ரூட்டு மாத்திட்டீங்கிற. இல்லை, அவர் ஏதாவது சென்டினென்டல் தீவில் இருக்காரான்னு தெரியல, தமிழ்நாட்டில் இருக்காரான்னு தெரியல. சேவன் அவர்களே, நீங்கள் சென்டினென்டல் தீவில் தான் இருக்கிறான்னு தெரியல. ஏங்க எத்தனை மரங்க சொல்கிறது? அதாவது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, திமுகவோடு என்ன எங்கள் தலைவர் பேசும்போது என்ன சொன்னாரா, திமுக கூட்டணிக்கு விழுகின்ற வாக்குகளில் வந்து 100க்கு 25 வாக்குகள் வந்து எங்கள் வாக்குகள் வந்து சொன்னார். அதில் மாற்று கருத்தே இல்லை. தேர்தலுக்கு முன்பு சொன்ன வார்த்தைகள் இருங்க தேர்தலுக்கு முன்பு வந்து சொன்ன வார்த்தைகள் அது.
தேர்தலுக்கு பின்பு ஏன் இந்த நிலைப்பாடு எடுத்தோம்ன்றத 1000 முறை சொல்லியாச்சே. காதுல என்ன வச்சிருக்கீங்க? காதை நல்லா தீட்டு கேளுங்க. நாங்கள் என்ன பேசுகிறோம், எந்த அரசியல் பேசுகிறோம் நல்லா தீட்டு கேளுங்க. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், எங்களுக்கு குழப்பம் கிடையாது. அதாவது திமுக அணியில கூட்டணியில் இருந்த போது திமுகவுக்கு உறுதியான போன மாசம் சொன்னீங்களே கூட்டணியில் இருக்கோன்னு, அது என்னாச்சு? ஆமாங்க, தேர்தல் முடிவு மாறி போச்சுல. தேர்தல் முடிவு மாறி போச்சுல. ஏங்க கட்சி தொடங்கி 2 வருஷத்துல 2 மலையை சாச்சிட்டாரு விஜய். 2 மலை மடு வந்து மலையை சாச்சிருச்சு. அப்ப எந்த பக்கம் நிப்பீங்க நீங்க? யார் பக்கம் நிப்பீங்க? சாட்சி அப்புறமும் நீங்க சொன்னீங்களே திமுகவோட இருக்கோன்னு. அவர் என்ன இந்தியா சொல்றாரு? கூட்டணி நீங்க சொல்லி பாத்தீங்க, அங்க எந்த பதில் இல்ல, ரெசிப்ரோகேஷன் இல்ல, அதனால வேற வழி இல்ல. இந்தியா கூட்டணி தொடர வேண்டும் அந்த விருப்பத்துல சொன்னோம். அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, இந்தியா கூட்டணி திமுக இடம்பெற சொல்லிட்டாங்க. சரி, நாங்க அதுக்கப்புறம் பேசவே இல்லையே.